என் பேரு தான் குட்டிமணி. இதுதான் எங்க அழகான குட்டி கிராமம். எங்க கிராமத்துல எப்பவுமே ஜாலியாவும் சந்தோஷமாவும் விளையாடிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த கிராமத்துல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேரு தான் பால்பாண்டி. எப்பவுமே காலையில 7 மணிக்கெல்லாம் என் கூட விளையாட வந்துருவான். எங்க இன்னும் ஆளை காணோம். குட்டிமணி குட்டிமணி, நான் வந்துட்டேன்டா. சரிடா பாண்டி, வாடா விளையாடலாம். குட்டிமணி குட்டிமணி, அங்க வர்றது யாருன்னு பாடுறா. டேய், அவரு அமிதாப் மாமாடா. அவர் எங்கடா இங்க வந்தாரு? அட கடவுளே. டேய் பாண்டி, இன்னைக்கு வைக்கிறேன்டா அமிதாப் மாமாவுக்கு ஆப்பு. டேய் பசங்களா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மாமா. நல்லா இருக்கோம் மாமா. என்னடா பசங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலயே. என்ன மாமா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஒரு சின்ன வேலையா வந்தடா பசங்களா. மாமா மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுடா குட்டிமணி, என்ன விஷயம்? வீட்டுக்கு பக்கத்துல புதையில இருக்கிறதா 4 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன சொல்ற மணி? புதையலா? ஆமா மாமா, அவங்க பேசிக்கிறத நானும் கேட்டேன். வாங்கடா பசங்களா, யாரும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த புதையலை நம்மளே எடுத்துருவோம். சரி மாமா. எனக்கு புதையல் கிடைச்சோன்னா இந்த பசங்களை ஈஸியா ஏமாத்திடுவேன். டேய் பால்பாண்டி, அமிதாப் மாமா ஆப்பு 1க்கு ரெடி ஆயிட்டாரா. வாடா மணி, இவரை கூட்டிட்டு போய் வச்சு செஞ்சிடலாம். டேய் பசங்களை ஆரம்பிக்கலாமா? சரி மாமா. ஏய் மாமா தோண்ட ஆரம்பிச்சிட்டாரா. இதுக்கப்புறம் தான் காமெடியே இருக்கு. என்ன மாமா, புதையல் கண்ணுக்கு தென்படுதா? இன்னும் இல்லடா பாண்டி, தோண்டிக்கிட்டே தான் இருக்கேன். தோண்டுங்க மாமா, தோண்டுங்க. விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி மாமா. டேய் குட்டிமணி குட்டிமணி, மாமா மயக்கமே போட்டுட்டாரா. டேய் வாடா பாண்டி, ஓடிரலாம்.